இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்கள். ஆண்டவருடைய சமூகம் அதை அனுபவிக்க தொடங்கிட்டோன்னா அந்த சமூகத்தில் இருந்து வேறு எதுவுமே எனக்கு வேண்டாம் சுவாமி, இந்த உலகத்தில் உம்முடைய சமூகம் இருந்தால் போதும்னுமோ. ஆண்டவருடைய சமூகம் கிடைச்சிருச்சுன்னா டிவைன் எக்ஸ்சேஞ்ச் இல்லையா? ஆண்டவருடைய சமூகம் கிடைச்சதுன்னா மீதி எல்லாம் தானாக எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வோம். அந்த சமூகத்தில் நம்ம பெற்றுக்கொள்கிறது சமாதானம். அந்த சமூகத்தில் நாம் பெற்றுக்கொள்ளுவது மகிழ்ச்சி, ஜாய். அந்த சமூகத்தில் நாம் பெற்றுக்கொள்வது ஒரு அமைதியான சூழ்நிலை. அப்போ ஆண்டவருடைய சமூகம்னா என்ன? சமூகம் இழக்கப்பட்டது. எந்த சமூகம்? தேவனுடைய சமூகம் இழக்கப்பட்டது. ஆனால் அந்த சமூகத்தை மீண்டும் நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். த ப்ரெசன்ஸ் லாஸ்ட் அண்ட் த ப்ரெசன்ஸ் கெயின்டு. எவ்வளோ அருமையான சத்தியம் இல்லையா? எதை இழந்தோமோ, எதையெல்லாம் இழந்து விட்டோமோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அதை தான் டிவைன் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது தேவனுடைய சமூகம் இழக்கப்பட்டது. இப்போ தேவனுடைய சமூகத்தை இழப்பதற்கு காரணமாக இருந்தது யாரு? தேவனுடைய சமூகம்னா என்ன? இதை ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷனாட்ட பார்த்துட்டு இன்னும் ஆழமாக நம்ம போகலாம். தேவனுடைய சமூகம் என்றால் என்ன? முதல்ல அதை விளங்கணும். அடிக்கடி நிறைய கிறிஸ்தவ பதங்களை பயன்படுத்துகிறோம். ஆனால் அந்த கிறிஸ்தவ பதங்களின் உள்ளான அர்த்தம் அனுபவபூர்வமாக நமக்கு விளங்குவதில்லை. உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். We understand it only based on our knowledge, not on our experience. நமக்கு சமூகம்னா எப்படி தெரியும்? ஆண்டவருடைய சமூகன்றதை நம்ம அறிவில் அறிந்திருக்கிறோம். அனுபவத்தில் அந்த சமூகத்தை நம்ம அறியணும். கர்த்தர் நல்லவர் என்பதை அனுபவித்து பாருங்கள். அதுதான் ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர். நீ அதை அனுபவிக்க தான் அந்த சமூகத்துடைய இனிமை, அந்த சமூகத்துடைய என்ன சொல்கிறது, ஒரு டீப் திங் நமக்கு விளங்கும். ஏன்னா இந்த சமூகம் உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை நமக்கு கொடுக்கும். இந்த சமூகம் உலகம் கொடுக்கக்கூடாத மகிழ்ச்சியை நமக்கு கொடுக்கும். உலகம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கலாம். இட் இஸ் டெம்பரரி, தப்பு கிடையாது. நல்ல காரியம் நடக்கும்போது ஒரு சந்தோஷம். இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஹாப்பினிங்ஸ். ஹாப்பினஸ் இஸ் ஹாப்பினிங்ஸ். ஆனால் மகிழ்ச்சி என்று சொல்லுவது உலகத்தில் ஒன்றை சுற்றி என்னதான் நடந்தாலும் அந்த ப்ரெசன்ஸ் இருக்குது பாருங்க, அந்த சமூகத்தில் கிடைக்கிற மகிழ்ச்சி அதை அனுபவிக்கணுமா? அதனால்தான் அந்த ப்ரெசன்ஸ்னால் நமக்கு என்னன்னு விளங்குறதில்ல. தேவ பிரசன்னம். தேவ பிரசன்னம்னா என்ன? பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது சுருக்கமாக சொல்கிறேன். தேவ பிரசனம் இட் வாஸ் அவுட்வர்ட். தேவ பிரசனம், ஆசரிப்பு கூடாரெல்லாம் நம்ம படிச்சுட்டு வரோம் இல்லையா? தேவ பிரசனம் என்ன செய்து? ஆசரிப்பு கூடாரத்தில் மகிமையாக மேகமாக இறங்குகிறது. அது அந்த பிரசனம், இறங்குகிற பிரசனம் அதை எங்கே அனுபவிக்க முடியும்? மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வருஷத்துக்கு ஒரு தடவை யாரால் மட்டும்? மகா பிரதான ஆசாரியரால் மட்டும்தான் அனுபவிக்க முடியும். அதுதான் அந்த காலத்தில் இருந்த பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிற தேவனுடைய பிரசனம். தேவனுடைய பிரசனம் பழைய ஏற்பாட்டில் இருந்தது. வெளி தோற்றமாக மகிமையாக பார்த்தாங்க, ஒளியாக பார்த்தாங்க. நீங்கள் வாஸ்து பாருங்க, நம்ம ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி அநேக தியானங்களை செய்துட்டு வரோம். ஆசரிப்பு கூடாரத்தில் பார்க்கும்போது தேவனுடைய பிரசனம் தங்குகிற இடம்தான் அந்த ஆசரிப்பு கூடாரம். படிப்படியாக தான் அந்த பிரசனத்துக்குள்ளே போகிறாங்க பழைய ஏற்பாட்டில். இப்போ அப்படி இல்லை. பழைய ஏற்பாட்டில் போகும்போது முதலாவது அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் போகிறவங்க வெளி பிரகாரத்தில் போய் தங்களை சுத்திகரித்து, அடுத்தது உள்ளே போய் பரிசுத்த ஆவியின் மூலமாக, பரிசுத்த வசனங்களின் மூலமாக ஆண்டவருடைய பிரசனத்தை பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்துட்டு அதுக்கு அடுத்தது இன்னும் உள்ளே போகும்போது எல்லாரும் போக முடியாது. மகா பிரதான ஆசாரியர் மட்டும்தான் போகிறாரு. மகா பிரதான ஆசாரியராக இயேசு கிறிஸ்து நமக்காக நுழைந்து விட்டதுனால இன்னைக்கு புதிய ஏற்பாட்டின் காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற நீயும் நானும் அந்த பிரசன்னத்தை என்ன செய்கிறோம்?
நடமாடும் ஒரு ஜெப ஆலயமாக நாம் இருக்கிறோம். இதற்குரிய வசனமெல்லாம் உங்களுக்கு பாராமல் தெரியும். நீங்கள் அதை குறித்து வச்சுட்டு பாராமல் அதை படித்துக்கோங்க. இந்த வசனங்கள்லாம் நம்ம மனசில் மனப்பாடமாக இருக்கும்போது ஈஸியாக இந்த ரெஃபரன்ஸை ஞாபகம் வச்சுக்கலாம். பைபிளில் மையமாக இருக்கிறது 3:16 இல்லையா? ஜான் 3:16 பார்க்குறோம். அதே மாதிரி ஆண்டவருடைய பிரசனம் எனக்குள்ளேயே வந்து விட்டது. அன்னைக்கு பழைய ஏற்பாட்டில் எப்படி இருந்தது? தீர்க்கதரிசிகளுக்கு ஆண்டவர் வெளிப்பாடு கொடுத்தார். பரிசுத்த ஆவியானவர் வருவார், அப்புறம் எடுத்து கொள்ளப்படுவார். எல்லார்கிட்டையும் இல்லை, ப்ராஃபிட்ஸ் கிட்ட, இல்லாட்டி ப்ரீஸ்ட் கிட்ட, இவங்க கிட்ட, இவர்கள் மத்தியில் தான் தேவனுடைய பிரசனம் அங்கே காணப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது இந்த பிரசனம் வெளிப்படையானது அல்ல, இட் இஸ் இன்டர்னல். பழைய ஏற்பாட்டில் எவ்ரி திங் இஸ் எக்ஸ்டர்னல். புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது இட் இஸ் இன்டர்னல். நமக்குள்ளேயே இந்த பிரசன்னம் என்ன செஞ்சிருச்சு? வந்துருச்சு. இது மையமாக நம்ம மனசில் வைத்து கொள்ள வேண்டியது 1 கொரிந்தியர் 3:16 நமக்கு பாராமல் தெரிந்த வசனம். அதே மாதிரி 1 கொரிந்தியர் 6:19 இதை இரண்டையும் நம்ம மனசில் வைத்து கொள்ளணும். இப்போ என்னன்னா, தேவனுடைய பிரசனம் பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது பழைய உடன்படிக்கையின் அடிப்படையில் அதே பிரசனம்தான். வித்தியாசமான தேவன் இல்லை. ஒரே தேவன், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய தேவன் பிதாவாக வெளிப்பட்டு அங்கு காட்டப்படுகிறது. எல்லாம் வாட் வி சி எல்லாம் பழைய ஏற்பாட்டில் எப்படி காணப்படுகிறது என்றால் வெளியில இருந்து வெளி தோற்றமாக இருக்கு. இப்போ புதிய ஏற்பாட்டில் என்ன ஆயிடுச்சு? உள்ளேருந்து இட் இஸ் இன்டர்னல். உள்ளுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாரு, உள்ளுக்குள்ள இருந்து வெளியே போகிறது. அதுதான் கிறிஸ்துவுக்குள் இல்லையா? கிறிஸ்துவுக்குள் அந்த ஒரே வார்த்தை கிறிஸ்துன்ற வார்த்தை இருக்குது. கிறிஸ்துவுக்குள் அந்த இன் கிரைஸ்ட், அந்த இன்னென்ற 2 எழுத்து, கிறிஸ்துவுக்குள் என்ற தமிழில் கூட 2 எழுத்து எவ்வளோ பெரிய வித்தியாசத்தை நமக்கு காட்டுகிறது தெரியுமா? இப்போ கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வந்துட்டார். இது யோசித்து பாருங்களேன். இட் இஸ் லைக் 2 லேயர்ஸ். ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருக்கிறாரு? எனக்குள்ளே இருக்கிறார். நான் எங்கே இருக்கிறேன்? கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன். அப்போனா என்னுடைய வெளி பிரகாரத்தில் கிறிஸ்து என்னை மறைத்து கொள்ளுகிறார். நான் கிறிஸ்துவுக்குள்ளே போயிடுறேன். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வந்துட்டார். யூ ஆர் ப்ரொடெக்டட் ஃப்ரம் ஆல் சைட்ஸ். அழகாக இருக்கு இல்லையா? அந்த பிரசனத்தின் உண்மையை அறிந்த நம்முடைய மோசே தான் தீர்க்கதரிசியான மகா தீர்க்கதரிசியார். மோசே தான் சொல்கிறாரு, ஆண்டவரே உம்முடைய பிரசனம், இந்த பிரசனம் எனக்கு வேணும். நம்ம பார்க்குறோம் இல்லையா? யாத்ராகமம் 33:14-15 மோசே சொல்கிறாரு, மோசே கிட்ட ஆண்டவர் சொல்கிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். நம்ம வீடுங்கள்லாம் இந்த வசனத்தை போட்டுக்கிறோம். நல்லது. இந்த வசனத்தை இருதயத்தில் என்ன செய்யணும்? செதுக்கி வைக்கணும். ஆண்டவர் சொல்கிறது அவருடைய பிரசனம் நமக்கு முன்னால் போகுமா? அப்போ அந்த பிரசனம் எங்கே இருக்குது? கிறிஸ்துவுக்குள் நான் இருக்கிறேன். என்னுடைய அவுட்டர் லேயர் கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறாரு. அப்போனா என்னுடைய இன்னர் லேயர் யார்? பரிசுத்த ஆவியானவர் தேவன். நான் என்ன செய்கிறேன்? இவங்க 2க்கும் நடுவில் வாசம் பண்ணுகிறேன். அதை ஒரு கற்பனையாக யோசித்து பாருங்கள். யோசித்து பார்க்கும்போதே தேவனுடைய பிரசனம் எவ்வளவு முக்கியன்றதை நம்ம விளங்கிக்கிறோம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த தேவனுடைய பிரசனம் இழப்பதற்கு காரணம். தேவனுடைய பிரசனம்னா என்ன? சமாதானம், மகிழ்ச்சி, ஒரு 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 விதமான அமைதி. அப்போ தேவனுடைய பிரசனம் இல்லாமல் இக்கபோத், ஆப்சன்ஸ் ஆஃப் காட்ஸ் பிரசன்ஸ்னால் எப்படி இருக்கும்? ஏதோ ஒன்று நடந்துச்சுன்னா we will be thinking of it too much, ஓவர் திங்கிங். ஆண்டவருடைய பிரசனம் இல்லைன்னு அர்த்தம். கன்ஃபியூஷன், ஒரு கலக்கம். இது ஏன் பிரச்சனை வரும்?
பிரச்சனை வரும்போது கலக்கம் வரக்கூடாது. தெய்வ பிரசன்னம் இருக்கும்போது கலக்கம் வரக்கூடாது. இருக்குது பிரச்சனை, ஆனால் தெய்வ பிரசனை என்ன செய்யும்? அதை சாதித்து வைக்குன்ற ஒரு சமாதானம் இருக்கணும். அடுத்தது, தெய்வ பிரசனத்தை இழக்கும் போது என்ன காணப்படுறோன்னா இமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் வருது இல்லையா? மன ரீதியாக பலவிதமான குழப்பங்கள், உணர்வு ரீதியாக துக்கம், எதையுமே செய்ய பிடிக்கல. பயந்துராதீங்க. ஐயோ, இந்த சூழ்நிலையெல்லாம் என் வாழ்க்கையில் இருக்குதே, அப்போனா தேவ பிரசனம் என்னை விட்டு போயிடுச்சா? தேவன் அவரோட பிரசனத்தை உன்னை விட்டு எடுக்கவே மாட்டாருமா. புதிய ஏற்பாட்டில் எடுக்கவே மாட்டார். இட்ஸ் உனக்கு ஒரு தடவை கொடுத்துருப்ப, நீ என்ன செய்கிற? அந்த பிரசனத்தை உணர முடியல. அதுக்கு காரணம் என்னன்னா, பல காரணங்கள் இருக்குது. அதை நம்ம பார்க்கலாம். எதுக்கு காரணம்? இப்போ நீங்கள் ஆதாமுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது நமக்கு தெரியும், ஆண்டவருடைய பிரசனத்தை இழப்பதற்கு காரணமாக இருந்தது ஆண்டவர் இல்லை. ஆதியாகமத்தில் 3வது அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீங்கன்னா 8வது வசனம், 9வது வசனம், 10வது வசனம், ஆதாம் என்ன செய்கிறாரு? நமக்கெல்லாம் இந்த சூழ்நிலை அடிக்கடி கேட்டிருக்கிறோம், நம்மளும் வாசித்து இருக்கிறோம். ஆதாம் என்ன செய்கிறாரு? ஆதாம்னும் போது ஏவாளையும் குறிக்குது, மனித சமுதாயம் ஒன்னையும் என்னையும் குறிக்குது. நம்மளும் செய்கிற காரியம் அதே தான். வி ஐடென்டிஃபை ourselves இன் ஆடம்ஸ் பிஹேவியர். இப்போ என்ன நடக்குது? ஆதாமுடைய வாழ்க்கையில் தப்பு செஞ்சிடுறாங்க. ஏவாள் தான் பழத்தை கொடுக்குறாங்க, தவறு செய்திடுறாங்க. ஆண்டவர் சொன்னதுக்கு மீறி நடந்துடுறாங்க. பழத்தை தானே சாப்பிட்டாங்க. யோசிக்கிறோம்ல சில வேளையில், பழத்தை தான் சாப்பிட்றது தப்பு இல்லைம்மா, ஆண்டவர் வேண்டான்னு சொன்ன பழத்தை சாப்பிட்டது தான் தப்பு. ஆண்டவர் எதையாவது நம்மக்கிட்ட விலக்கி வைத்திருக்கிறார் என்றால் அது நம்முடைய நன்மைக்காக. ஒரு ஆழமான சத்தியம். ஆண்டவரால் விலக்கப்பட்ட காரியம், சில உறவுங்களை விலக்கி வச்சிருப்பார், சில விதமான காரியங்கள், சில சூழ்நிலைகளை விலக்கி வைத்திருப்பார். இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஆண்டவரே, நான் என்ன செய்யக்கூடாது? நான் யாரை விட்டையும் விலகக்கூடாது. ஆண்டவரே, நீர் என்ன சொல்லுகிறீரோ அதன்படி நான் ஞானத்தோடு நடக்க கற்றுக் கொடுங்கள். இப்போ ஆதியாகமம் 8 நம்ம என்ன பார்க்குறோம்? ஆதாம் என்ன செய்கிறாரு? அந்த பாவத்தை செய்தவுடன் இவர் தான் ஓடி போய், இவர் தான் ஆதாம் ஏவாள் 2 பேரும் ஓடி போய் ஒளிஞ்சு என்னெல்லாம் செய்ய முடியுமோ செய்கிறாங்க. ஆண்டவருடைய குளிர்ச்சியான, பகலின் குளிர்ச்சியான வேலையில் ஆண்டவர் வருகிறார். அப்போ பகலில் குளிர்ச்சியான வேலையில் எப்போதுமே ஆண்டவர் வந்தது போல எப்பொழுதும் இருக்கிற அதே சமூகம் அவரை யாரை தேடி வந்தது? ஆதாமை தேடி வந்ததுமா. ஆதாம் விலகி ஓடினாரு, ஆனால் ஆண்டவருடைய சமூகம் தேடி வருகிறது. இன்னைக்கும் அதுதான். சமூகம் விலகும்போது ஆதாமுக்கு நடந்தது என்ன? பயம் அங்கே வருது. நீங்கள் வாசித்து பாருங்கள். அவர் ஆண்டவருக்கு பதில் கொடுக்குறாரு. கொடுக்கும்போது, நான் நீர் வேண்டாம் என்று விளக்கின கனியை நான் புசித்ததினாலே நான் நிர்வாணி என்று அறிந்து கொண்டு நான் பயந்து. அப்போ வேண்டாத காரியங்கள் நமக்கு தலையில் சுத்துதா? ஆண்டவருடைய பிரசனம் இல்லை. ஓவர் திங்கிங், கன்ஃபியூஷன், இமோஷ்னல் டிஸ்டர்பன்ஸ், இது எல்லாமே 3வது அதிகாரம் 10 பயம், இதெல்லாம் உன் வாழ்க்கையில் வரும்போது ஆண்டவருடைய சமூகம் இருக்குது, ஆனால் நம்மளால் என்ன செய்ய முடியல? உணர முடியல. அவர் உன்னை தேடி வரார். அப்புறம் இன்னொரு காரியம், பாவம் என்ன செய்யும்னா, ஆண்டவர் பாவத்தை காணக்கூடாத சுத்த கண்ணனேன்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஹபகூக் 1:13 படிக்கிறோம். ஹபகூக் 1வது அதிகாரம் 13 பார்க்குறோம். உண்மைதான், ஆண்டவர் பாவத்தை பார்க்கக்கூடாதுன்னா ஆண்டவர் முகத்தை திருப்பிடுறாரா? அப்படி இல்லை. பாவம் இருக்கும்போது சின் பிளாக்ஸ். யாரால? நம்மளால. ஆண்டவர் உன்னை தேடிட்டே தாம்மா இருக்கிறாரு. ஆண்டவர் தன்னுடைய பிரசனத்தை உனக்கு கொடுக்கறதுக்கு எல்லா முயற்சியும் செய்து கொண்டே இருக்கிறார். அதற்கு அநேக வசனங்களை நான் கொடுக்குறேன். அதில் 1வது வசனம் ஆதியாகமம் 3வது அதிகாரம் 9வது வசனம், உன்னை தேடி வந்தார். நான் கொடுக்குற வசனங்களை குறித்து வைத்து நீங்கள் அப்புறமா வாசித்து பாருங்கள். லூக்கா 19:10 வசனம், Luke 19:10, எசேக்கியல் 34:1, ஐசாயா
65:1 இதெல்லாம் வாசித்து பாருங்கள். எல்லாத்துலேயும் முக்கியமான அந்த வசனம் யோவான் 4வது அதிகாரம் 23வது வசனம். 4:23 என்ன போட்டிருக்குது தெரியுமா? பிதாவானவர் விருப்பமாயிருக்கிறார். எதற்கு விருப்பமாயிருக்கிறார்? மக்கள் எல்லாம் தன்னை தேடி வரணும். பிளாக் பண்ணி இருக்கிற அந்த பாவம் அவங்கள தடுக்கக்கூடாது. அந்த அவர்களை தடைப்படுத்துகிற அந்த பாவத்தை நான் என்ன செய்கிறேன்? என்னுடைய சொந்த குமாரனை அனுப்பி அந்த பாவத்தை நீக்கிடுறேன். இனி நான் அவர்களை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை பார்ப்பது போல பார்க்குறேன். அதனால தான் 4வது அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 23-24 நமக்கு ரொம்ப முக்கியமான வசனம் நமக்கு தெரியும். அவரை ஆவியானவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அதுக்கு ஜஸ்ட் பிஃபோர் ஒரு லைன் பிஃபோர் என்ன போட்டிருக்குது தெரியுமா? இப்படிப்பட்டவர்களை பிதாவானவர் விரும்புகிறார். அப்படின்னா எப்படிப்பட்டவர்கள்? நீங்கள் முன்னால் வாசித்து பார்த்தீங்கன்னா, உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள், பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிறவர்கள். அப்போ பிதா எதை விரும்புகிறாருன்னா, நம்ம எல்லாம் அவர்கிட்ட வரணும், அவருடைய பிரசன்ஸை அனுபவிக்கணுன்றது தான் அவருடைய விருப்பம். அப்போ பிதாவின் விருப்பம் அதுவாக இருக்கும்போது நம்ம அவர் பிரசன்ஸை இழந்து போயிருக்க முடியுமா? இழந்து போகவே முடியாது. அந்த இழந்து போவதற்கு காரணமாக இருந்தது யார்? நீயும் நானும் தான் காரணமாக இருந்தோம். அதனால தான் ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு. நீங்கள் பாருங்கள், ஜெனிசிஸ் ஆதியாகமம் 3வது அதிகாரம் 23-24. ஆண்டவர் நம்ம அடிக்கடி தவறாக விளங்கிக்கிறோம். ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையோ அந்த ஏதேன் என்று அந்த இடத்துல இருந்த தோட்டம், ஏதேன் என்று சொல்லுவது ஒரு ஊர் பேர், அந்த இடத்துல இருந்த தோட்டத்தில் இருந்து அவங்கள வெளியே அனுப்பிடுறாரு. அந்த 23வது வசனத்தில் வெளியே அனுப்புகிறாருன்னு இருக்கும். இப்போ நீங்கள் தவறாக விளங்கிடக்கூடாது. ஆண்டவர் பிரசன்ஸை விட்டு அவர் வெளியே அனுப்பலை. நல்லா வாசித்து பாருங்கள். அநேக சமயத்தில் அவர் அனுப்புனார் பிரசன்ஸ் இல்லை. ஆண்டவர் வெளியே அனுப்புறதில் 24 பார்த்தீங்கன்னா துரிதப்படுத்தினார்னு இருக்கும். எதுக்குன்னா அதுலேயே போட்டிருக்கோம் 24லேயே, அந்த அடுத்த விருட்சத்தின் கனியை அவர்கள் புசித்து விட்டு எப்போதும் உயிரோடு இருந்து விடக்கூடாது. அப்போ நம்மளுக்கு ஆழமான கருத்துக்கு போகிறதுக்கு முன்னால், ஐயோ இந்த ஆண்டவர் ஏன் நமக்கு அந்த ஜீவ விருட்சத்தை கொடுக்கல? அநேக சரித்திரத்தில் படிச்சிங்கன்னா இன்றைக்கும் மக்கள் அது போல் ஒரு ஜீவ விருட்சம் இருக்குது, அதை எப்படியாவது கண்டுபிடிச்சி நம்ம சாப்பிடணும்னு தேடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? மனிதன் தேடுவான் சுடரொளி பட்டயத்தை வைத்துட்டார் இல்லையா? அப்போ ஏன் ஆண்டவர் துரத்தினார்? ஏன் அந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார்? அவர் கோபத்தில் தண்டிக்கிறதுக்கு சொன்னாரா? இல்லைம்மா, அன்பில் நீ செய்த பாவத்தின் மூலமாக என்ன நடந்துருச்சு? மனிதன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் செத்து விட்டான். இமீடியட்டாக ஆவிக்குரிய வாழ்க்கை, மனிதனுடைய ஆவி, தேவன் தந்த ஆவி மரணத்தை அடைந்தது. அது மரணம் அடைந்தால் சரீரம் மரணம் அடைய துவங்கி விட்டது. அந்த மரணத்தின் மூலமாக வருகிற எல்லா விளைவுகளையும் ஓடு கூட மனிதன் உலகத்தில் வாழ்ந்து விடக்கூடாது. He has received the consequences of his sin. He should not live forever with that evil consequences. அவனுக்கு கொடுக்கப்பட்ட தீமையான விளைவோடு கூட மனிதன் நிரந்தரமாக வாழ்ந்து விடக்கூடாது. அதற்காக தான் அவர் துரிதமாக வெளியே நடத்தினாரே தவிர, மனிதன் மேலே இருந்த அன்பின் பேரில் வெளியே துரிதமாய் அவரை அனுப்பினாரே தவிர அவர் பிரசன்னத்தை விட்டு அனுப்பலம்மா. அப்போ ஏன் ஆண்டவருடைய பிரசன்னத்தை பழைய ஏற்பாட்டில் மனிதர்கள் அனுபவிக்க முடியல? காரணம் என்னன்னா, பாவம் என்ன செய்து பிளாக் பண்ணுது. பாவம் என்ன செய்து தேவனுடைய பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க அது நமக்கு
தடை கல்லாக நடுவில் நின்றுச்சு. அன்புள்ள தேவன், நமக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? நம்ம இவ்வளவாய் நேசிக்கிற தேவன் என்ன செய்கிறாரு? தன்னுடைய சொந்த குமாரனையே அனுப்புகிறார். சொந்த குமாரனையே அனுப்பும்போது எந்த சமூகம் தேவனுடைய சமூகம் பழைய ஏற்பாட்டில் எப்படி பார்க்குறோம்? வெளி பிரகாரமாக மேகமாக வந்த சமூகம், இடிமுழக்கமாக வந்த சமூகம், நெருப்பாக வந்த சமூகம் இருக்குது இல்லையா? விரோதிகள் வரும்போது அந்த சமூகம் என்ன செய்யுது? எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் நடுவில் ஒரு தடையாக வந்து ஒரு அக்கணியாக நிற்குது. இப்போ எப்படின்னா அது வெளிப்பிரகாரமாக தான் அவருடைய சமூகம் அநேகருக்கு தெரிந்தது. அந்த சமூகத்தை பார்த்து அவங்க எல்லாம் பயப்பட்டாங்கம்மா. பயம், ஐயோ இடி முழக்கம் போல இருக்குதே, இந்த மேகம் வந்து நிற்குதே, எங்களுக்கு வேண்டாம், மோசேக்கு மட்டும் நீங்கள் காட்டுங்க, மோசே நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் கேட்டுக்கிறோன்ட்டு மக்கள் சொல்கிறாங்க. ஆனால் இப்பொழுது எப்படி இருக்குதுன்னா, இப்போ உள்பிரகாரமாக சமாதானத்தை கொடுக்கிற சமூகம், மகிழ்ச்சியை கொடுக்கிற சமூகம், அமைதியை கொடுக்கிற சமூகம் நமக்கு உள்ளே இருந்து நமக்கு வெளியே வரனால அந்த சமூகத்துக்காக நம்ம எல்லாரும் வாஞ்சிக்கிறோம். த பெஸ்ட் பிளேஸ் இன் திஸ் வேர்ல்டு எதை சொல்லுவோம் நம்மனா? அநேக சமயத்தில் என்னுடைய கிராண்ட்சன் என்கிட்ட கேட்டார். அடிக்கடி அங்கே போகிறேன் இல்லையா? அங்கே போகும்போது என் பேரை என்கிட்ட கேட்டார், உனக்கு பெங்களூர் இஷ்டமா இல்லைன்னா ஃபிலடெல்ஃபியா இஷ்டமான்னு கேட்டார். என்ன பதில் சொல்கிறதுன்ட்டு ரொம்ப யோசித்தேன். ஏன்னா எப்படியாவது நான் வந்து அவங்க கூட நிரந்தரமாக அங்கேயே ஜீவிக்கணும், அதுதான் அவருக்கு இஷ்டம். அதனால் எப்படியாவது ஃபிலடெல்ஃபியாவை எனக்கு விருப்பமான இடமாக மாற்றிவிட வேண்டும் அப்படின்றது என் பையனுக்கு பேரனுக்கு ரொம்ப ஆசை. நான் யோசித்து பார்த்தேன், அவர்கிட்ட வேறு மாதிரி பதில் சொன்னேன் அவரை சந்தோஷப்படுத்தேன். ஆனால் அந்த கேள்வியை நான் யோசித்து பார்த்தேன். ஆண்டவர் என்னை பார்த்து கேட்டார்னா, உனக்கு எங்கே இருக்கிறது இஷ்டம்? ஆண்டவரே, உலகம் முழுசையும் பார்க்க ஆசை ஆண்டவரே, ஆனால் உமக்குள்ளே வாழ்கிறது தான் எனக்கு இஷ்டம் ஆண்டவரேன்னு சொன்னேன் இல்லையா? ஆண்டவரோடு வாழ்கிறதா, அவருடைய சமூகத்தை அனுபவித்து வாழ்வது எவ்வளோ இன்பம். இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு ஒரு பாடல் இருக்குது கன்னடாவில், ஆராதனைன்னு ஒரு அம்மா ரொம்ப அழகாக பாடுவாங்க, லீனா பிரசாந்த்ன்னு சொல்லிட்டு. ஆண்டவரே, கிறிஸ்து என்கிற பாறையின் மீது நிற்பதுதான் என்னுடைய மகிழ்ச்சி. என்ன அழகாக அது கன்னடாவில் வரும். கிறிஸ்து என்ற பண்டையில் நிலுசுவதே எனக்கு மகிழ்ச்சி. கிறிஸ்து என்ற பாறையில் நிற்கிறோம் பாருங்கம்மா, அதுதான் தேவனுடைய சமூகம். தேவனுடைய சமூகம் தான் நமக்கு மகிழ்ச்சி. அப்போ நான் இழந்து போனது எதனால் இழந்து போனோம்? ஒரு நாளும் ஆண்டவர் அவருடைய சமூகத்தை நமக்கு கொடுக்கும்போது அதை விட்டு எடுக்கிறவர் தேவன் அல்ல. அதனால் அதை நல்லா மனசில் வைத்து கொள்ளுங்க. நாம் தான் என்ன செய்கிறோம்? அந்த சமூகத்தை விட்டு ஓடுறோம். எதுக்காக ஓடுறோம்? ஆண்டவருடைய பரிசுத்தத்தை பார்க்கும்போது ஒரு பயம். நான் ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் கேட்டேன், ஆண்டவர்கிட்ட கேளுங்கம்மா, நிறைய கேள்விங்க கேளுங்க, மனுஷர்கிட்ட கேட்காதீங்க. ஆனால் நீங்கள் கேட்குற கேள்வி உங்களை விசுவாசத்தில் வலிமைப்படுத்துகிற கேள்வியாக இருக்கணும். அப்போ ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் கேட்டேன், ஆண்டவரே, நீர் இவ்வளோ அன்பானவராச்சே, உங்களுடைய சொந்த குமாரனையே சிலுவையில் கொடுத்துட்டீரே, இன்னும் எதுக்காக மக்கள் வந்து எரி நரகத்துக்கு போகணும் ஆண்டவரே? அதை பார்க்கும்போதே எரி நரகம் இப்படி இருக்கும் நீரே சொல்லியிருக்கிறீர். அதை கேட்குறதுக்கே எங்களுக்கு பயமாக இருக்குதே, எதுக்கு ஜனங்க வந்து எரி நரகத்துக்கு நீங்கள் அனுப்புகிறீங்க ஆண்டவரேன்னு கேட்டேன். ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் அனுப்புறதில்லை, நான் யாரையும் அனுப்ப மாட்டேன். அந்த பரிசுத்தமான இடத்தை அவங்க பார்க்கும்போது அவர்களே விலகி சென்று விடுங்க. அவர்களால் என்ன செய்ய முடியவில்லை? அந்த பரிசுத்தத்துக்குள்ள பிரவேசிக்க முடியவில்லை. இப்போ கூட அப்படித்தானம்மா, பரிசுத்தமான ஒரு இடத்துல அசுத்தமான நம்முடைய சரீரத்தில் வெளிப்பிரகாரமாக கூட பாருங்கள், செருப்பு கூட எங்கே நடக்கிற அசுத்தமான ஒரு தெருவில் நடந்துட்டு வந்திருந்தோம்னா அந்த அசுத்தமான செருப்பை எங்கே வச்சிடுறோம்? வெளியே வச்சுட்டு தான் உள்ளே போகிறோம்
எல்லா இடத்துலையும் இல்லை, நான் உங்களுக்கு விளங்குறதுக்காக சொல்கிறேன். அப்போனா நம்ம ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போது நீங்கள் பாருங்கள், ஆண்டவரே நான் அநேக சமயத்தில் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் இடத்துல இருக்கிற பக்தியை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறேன். காலையில் எந்திரிச்சு அவங்க நல்லா ஸ்நானம் செஞ்சுட்டு இல்லையா, அந்த ஈரத்தோட வந்து அவங்க தொழுது கொள்கிறாங்க, ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்தர். அதனால இந்த சமூகம் விலகி போறதற்கு தேவன் காரணம் இல்லை. பரிசுத்த தேவன் பாவத்தை பார்க்கக்கூடாத சுத்த கண்ணன். ஆனால் பாவி பாவம் செய்யும்போது அவன் கையை பிடித்து தூக்கி விடுவதற்காக தான் தன்னுடைய சொந்த குமாரனையே, யோசித்து பாருங்க, பரிசுத்தமான பரலோகத்திலிருந்து அசுத்தமான விழுந்து போன இந்த உலகத்திற்கு தந்த சொந்த குமாரனையே அனுப்பினார். அப்படி என்றால் பரிசுத்த தேவன் பரிசுத்த சமூகத்தை இழப்பதற்கு காரணம் அல்ல. பரிசுத்த சமூகத்தை இழப்பதற்கு காரணம் நான் தான், இல்லையா? அப்போ பரிசுத்த சமூகத்தை இழப்பதற்கு நான் காரணமாயிருக்கிறேனே. நீ செஞ்ச தப்புக்கு நீ என்ன செய்ய? கஷ்டத்தை அனுபவி. அதுதான் உலக வழக்கமா? நீ தானே சப்பு செஞ்ச. நான் எத்தனையோ தடவை சொன்னேன் உங்ககிட்ட, நீ திரும்ப திரும்ப செய்கிற சொல்கிறோம் இல்லையா? ஒரு தடவை அந்த கஷ்டத்தை அனுபவிச்சா இன்னொரு தடவை திரும்ப செய்ய மாட்டேன். மனுஷனுடைய ஞானம், தெய்வீக ஞானம் எப்படி தெரியுமா? ஒன்னால் என்ன செய்ய முடியாது. இழந்து போன சமூகத்தை பெற்றுக்கொள்ள நீ தலைகீழ நின்னாலும் ஒன்னால் என்ன செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. இன்றைக்கி மக்கள் தலைகையில் நிற்கிறாங்க, பார்த்துருக்குறீங்களா? நிற்கிறாங்க. ஏதாவது செய்து தேவ சமூகத்தை நான் பெற்றுக்கொள்ள மாட்டேனோ இல்லையா, என்னென்னமோ செய்கிறாங்க இல்லையா? அவங்கள தப்பு சொல்ல முடியாது, அறியாமையில் செய்கிறாங்கம்மா. நமக்கு தேவன் சொல்கிறாரு, சமூகத்தை இழக்க காரணம் நான், ஆனால் சமூகத்தை பெற்றுக்கொள்ளுவதற்கு தேவன் எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து முடித்தார். அதனால் தான் அவர் சொல்கிறாரு, இந்த ஒலி யார் சொல்கிறாரு? இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. யோவான் 16வது அதிகாரம் 7வது வசனம், நான் உங்களை விட்டு போவது நல்லது. நீங்கள் யோசித்து பாருங்க, இப்போ எந்த சூழ்நிலையில் இதை சொல்கிறாருன்னு. 14வது அதிகாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த சீடர்கள் இல்லையா, ஆண்டவருடைய டிசைப்பிள்ஸு, அவரை சுற்றி இருக்கிறவங்களாம் பயந்துட்டுருக்கிறாங்க, கலக்கத்தோடு இருக்கிறாங்க. ஏன்னா நிறைய தடவை ஆண்டவரே சொல்லிட்டாரு, நான் ரொம்ப நாள் உங்கள் கூட இருக்க மாட்டேன், நான் பாடுபட வேண்டி இருக்குது, நான் உயிரோடு எழுந்து போவேன். எத்தனை தடவை அதை சொன்னாலும் அவர்களால் என்ன செய்ய முடியவில்லை? அதை உணர முடியவில்லை. உணராதவர்களாய் இருந்தார்கள். அநேக சமயத்திலமா ஆண்டவர் சொல்கிறத நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும். காதில் கேட்போம், ஐயோ அப்படியானுமோ, அதனுடைய ஈவில் எஃபெக்ட், ஆனால் அதனுடைய குட் எஃபெக்ட் எதுவாக இருந்தாலும் அதன் விளைவு நம்மளால் உணர முடியல. இப்படி அவங்க கலங்கி போயிருக்கிற சமயத்தில் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக 14வது அதிகாரத்தில் தொடங்குவார் யோவானில். லெட் நாட் யுவர் ஹார்ட்ஸ் பி ட்ரபிள்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே இருந்தவங்க இருதயெல்லாம் கலங்கி போயிருக்குது, ட்ரபிள்டு மைண்டில் இருக்குது. இப்படிப்பட்ட நேரத்தில் அவர் சொல்கிறார், ட்ரபிள் இருக்கா அப்படின்னா ப்ரெசன்ஸை இழந்திருக்கிறீங்க. நான் உங்கள் கூடியே இருக்கிறேன், ஆனாலும் என்ன ஆகுது? உங்களுடைய மனசு கலங்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கலக்கமாக இருக்கிறவங்க இடத்துல இவர் ஒன்று சொல்கிறாரு பாருங்க, இட் இஸ் குட் தட் ஐ எம் கோயிங். ஆண்டவரே, நீங்கள் எங்கள் கூட இருக்க மாட்டீங்கன்னு தானே நாங்கள் கலங்கி இருக்கிறோம். நீங்கள் இப்போ சொல்கிறது எதிர்மறையான கருத்தாக இருக்குதே. நான் போகிறது நல்லதுன்றீங்களே, எங்கே போகிறீங்க சுவாமி, எங்களை விட்டுட்டு போகாதீங்கன்னு கேட்குறத விட்டுட்டு நீங்கள் எங்கே போகிறீங்கன்னே எங்களுக்கு தெரியலையேன்ட்டு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. உங்களுக்கு தெரியும், அது 14வது அதிகாரம். 16வது அதிகாரத்தில் இட் இஸ் குட் தட் ஐ கோ. அடுத்தது என்ன சொல்கிறாரு? ஸோ தட் ஐ கேன் சென்ட் யூ த கம்ஃபர்டர். யார் கம்ஃபர்டர்? அவர் நம்முடைய துணையாளர். ஜோதைக்காரன் கன்னடாவில் துணையாளர். ஆங்கிலத்தில் இட் இஸ் அ வீக் டிரான்ஸ்லேஷன்மா, ஹெல்ப்பர்னு வருது. ஹெல்ப்பர்னால் ஏதோ சாதாரணமாக இருக்கிறது அப்போ யோசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஹெல்ப்பர் இல்லை, துணையாளர். நீ எங்கெல்லாம் போறியோ உன் கூடயே இருப்பார், உன் துணையாகவே இருப்பார். ஏற்ற துணை யார்?
ஏவாள் ஏற்ற துணைன்னு நான் உனக்கு ஒருத்தரை கொடுத்தேன். அந்த ஏற்ற துணை தான் இந்த பாவத்துக்கு காரணமாய் ஆகிவிட்டது. ஆனால் இப்பொழுது ஒரு ஏற்ற துணை, அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய துணை. இவர் சாதாரண ஏற்ற துணை இல்லை, தெய்வீக ஏற்ற துணை. ஏவாள் ஏற்ற துணைன்னு கொடுத்தாரு. ஆனால் அவங்க மனுஷியாக இருந்தனால பாவத்துக்கு நடத்துவதற்கு, பாவத்திற்கு ஆதாரமாகி விட்டாங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அன்னைக்கு ஆதாம்ல இருந்து இயேசு கிறிஸ்து வந்தப்போ எல்லாம் மாறிச்சுன்னு 1 கொரிந்தியர் 15:45 பார்க்குறோம் இல்லையா? அன்று ஆதாம், இன்னைக்கு உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அதே மாதிரி ஏவாளை துணைன்னு கொடுத்தாரு. ஆனால் அந்த ஏற்ற துணையாலேயே பாவம் வந்துருச்சுன்னு இன்னைக்கு கொடுத்தாரு ஆண்டவர். நமக்கு கொடுத்திருக்கிறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். அவர் என்னுடைய ஏற்ற துணை. மனசில் திருப்பி திருப்பி சொல்லுங்க, என் தேவ பிரசன்னத்தை இழப்பதற்கு எது காரணமாயிருந்ததோ அதற்காக தேவன் இன்றைக்கு ஏற்ற துணையை எங்கே கொடுத்துட்டாரு? உன்னுடைய இருதயத்துக்குள்ள கொடுத்துட்டார், உன்னுடைய உள்ளத்துக்கு கொடுத்துட்டார். அப்போ பிரசனம் இப்போ எங்கிருந்து வெளிப்படுகிறது? உள்ளே இருந்து பிரசனம் வெளியே வரணுமா? அதுதான் கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது. கிறிஸ்து பெரியவர் ஆயிற்றே, நான் சிறியவள் தானே. அப்போ வெளியே தெரியறது யாரு? கிறிஸ்து தான் தெரிவார். நீ நடமாடும் தேவாலயம் சொல்லும் போதே ஆச்சரியமா இருக்க. ஆண்டவரே, என்னையும் நீர் முழுமையாக ஆண்டவரை அங்கீகாரம் செய்து எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து, உள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர், வெளியவும் கிறிஸ்து. ஐ எம் கம்ப்ளீட்லி சரவுண்டட் பை காட். அதனால தான் கொலோசியர் 3:3 இதோட நம்ம முடிக்கலாம். எனக்கு ரொம்ப அருமையாக ஆசையான வசனமாக, நான் ஆண்டவரை 10 வயசில் ஏற்றுக்கிட்டேன். 18 வயசில் ஆண்டவருக்காக நிற்பேன்ட்டு ஆண்டவருடைய ப்ரெசன்ஸை உணர ஆரம்பித்தேன். எந்த வயசில்? 18. அநேக வருடம் உருண்டோடி போகிறது அந்த ஆண்டவருடைய ப்ரெசன்ஸின் வல்லமை. இப்பொழுது யோசிக்கும் போதெல்லாம் கூட ஆண்டவருடைய சமூகம் நிரப்பும் போது ஆனந்த கண்ணீர்மா, வல்லமையான சமூகம், மிகுந்த சமாதானம். இதையும் ஒரு வெளியிலிருந்து பார்க்கறது இல்லைம்மா, உள்ளே இருக்குது அந்த சமாதானம், அந்த மகிழ்ச்சி, அந்த ஒரு அமைதியான சூழ்நிலை. இது எங்கே தெரியுமா கற்றுக்கிட்ட? ஆண்டவரே, என்னுடைய ஜீவன்னு நான் யோசிக்கும் போது கொலோசியர் 3:3 ஆண்டவர் சொன்னார். இது பைபிளில் எனக்கு இருக்கிறது தெரியாது. அப்போ 18 வயசில் உன்னுடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் தேவனில் மறைந்திருக்கிறது. எவ்வளோ அழகாக இருக்குது. அப்போ நான் இது வாயில் சொல்லிக்கிட்டேன், பைபிளில் இருக்கிறது தெரியும். ஆண்டவரே, இப்படி ஒரு ஜீவியம் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். உமக்குள்ளே நான் மறைஞ்சிருக்கணும் சுவாமி, எனக்குள்ளே நீங்கள் இருக்கணும். அதுதாம்மா இந்த வசனம் எல்லாம். பரிசுத்த ஆவியானவர் வந்தால் அவர் என்ன செய்வார்? நமக்குள்ளிருந்து வெளியில் வெளிப்படுவார். அதனால் இந்த 3 வசனத்தையும் ஞாபகம் வைத்து கொள்ளுங்க. சங்கீதம் 139 நான் உன்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். என்னை பற்றி என் தேவனுக்கு எல்லாம் தெரியும். நான் நடமாடும் தேவாலயம், அதை ஆண்டவர் சூஸ் பண்ணிக்கிட்டார். நான் என்னைக்கு தேவனேன்னு விசுவாசத்தோடு அவரை கூப்பிட்டேனோ, கிறிஸ்துவே நீங்களே எனக்கு அப்பான்னு கூப்பிட்டேனோ, அன்னைக்கே வந்துட்டார். அதனால் ஆண்டவருடைய சமூகத்தை இழந்து போன சமூகம் இன்னைக்கு எங்கே வந்துச்சு? எனக்குள்ளே வந்தது. சமூகத்தை இழப்பதற்கு காரணம் நான், மனிதன். ஆனால் சமூகத்தை திரும்ப கொடுப்பதற்கு காரணம் தெய்வீக அன்பு, டிவைன் எக்ஸ்சேஞ்ச். அன்பின் பரமதகப்பனே, எப்பேற்பட்ட அன்பு சுவாமி. இதற்கு முன்னால் ஜெபிக்கும்போது கூட ஆண்டவரே, உம்முடைய அன்பை குறித்து ஜெபிக்கும்போது எங்கள் கண்கள் எல்லாம் கலங்குது. உம்முடைய பிரசன்னத்தை நினைக்கும் போது எங்கள் உடலெல்லாம் புல்லரிக்கிறது. ஆண்டவரே, உள்ளுக்குள்ளே இருக்கிற இந்த சமூகம் ஆண்டவரே எவ்வளவு வலிமையானது. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் எங்கள் துணையாளர். ஆண்டவரே, எங்களுக்கு துணையாக வந்து எல்லாவற்றையும் செய்கிறவர்.
இப்பொழுதும் யாரெல்லாம் இந்த இரவில் நித்திரை செய்ய போகிறார்களோ அவர்களோடு துணையாளராய் இருங்க. இந்த நாளிலே வேலையை செய்ய துவங்குகிற எங்களோடு கூட துணையாளராய் இருங்கப்பா. உம்முடைய சமூகத்துக்காக ஸ்தோத்திரம். இழந்து போவதற்கு காரணமாய் நாங்கள் இருந்தாலும் ஆண்டவரே அப்படியே விட்டுவிடாத தெய்வீக அன்பே, எங்களை தேடி வந்து உம்முடைய சமூகத்தை மீண்டும் எங்களுக்கு கொடுத்தவரே, நடமாடுகிற தேவாலயமாக எங்களை மாற்றினீரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஆமேன்.